சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீசன் 1ல் ஆதி குணசேகரனாக நடித்த மாரிமுத்து சார் மறைந்த பிறகு அந்த ஒரு சீரியலே சரியாக ஓடலை இல்லையா? அதனால் அந்த சீரியலை என் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ சீசன் 2ன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே எதிர்நீச்சல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 4 ஹீரோயின்ஸ் லீட் ரோல் பண்ணுறாங்க இல்லையா? அவங்க ஞாபகத்துக்கு வராங்களோ இல்லையோ, ஆதி குணசேகரனாக வாழ்ந்த மாரிமுத்து சார் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவார். அவருடைய இறுதி ஆசையே என்னன்னா, அவருடைய வீடு தான். சொந்த வீடு கட்டினது. அதுலேயும் ஒவ்வொரு பார்ட்டா, ஒவ்வொரு கல்லா, ஒவ்வொரு ஸ்டாச்சு அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், கல்லை இப்படி செய்யணும், டிசைன் இப்படி செய்யணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 ஆசைகள். அதை அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பகிர்ந்திருப்பார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார். இந்த ஒரு விஷயமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப ஒரு சோகத்தை கொடுத்துச்சு. அந்த மனுஷன் ஆசையாக கட்டின வீட்டில் ஒரு நாளாவது தங்கிட்டு போயிருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் எல்லோருமே சொன்னாங்க. பட் ஆனால் அந்த வீடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அவர் மறைஞ்சிட்டார். இப்போது அந்த வீடு ரெடியாகி அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசமும் பண்ணியிருக்காங்க 3 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் ஜான்சி ராணியாக நடித்த காயத்ரி அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி, என் வழிகாட்டி, என் நலம் விரும்பி, என் ஆசான், இப்படி எல்லா முகங்களுமாய் பயணித்தவர், எப்போது பார்த்தாலும் அத்தனை ஆசையாய் புன்னகை பூத்திடுவார். அவர் ஆசை ஆசையாய் கட்டிய வீட்டிற்குள் அவர் இல்லாமல் செல்கையில் என்னவோ மனம் அப்படி கனக்கிறது. அவ்வளவு கனத்தை அதற்கு மேல் தாங்க முடியாதென திரும்பகையில்தான் என்னை உற்று நோக்கியபடி மாய புன்னகை விடுக்கிறார் புகைப்படத்தில். அந்த புன்னகையிலிருந்து கற்றுக்கொண்டதுதான் நொடிந்து போகும்போதெல்லாம் மகிழ்ந்திருக்கும் வித்தை. வித் லவ் ஜான்சி ராணி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்த கேப்ஷனோட. ரொம்ப ரொம்ப அழகான வரிகள் மூலயமா, அழகான ஃபோட்டோஸ் மூலயமா இந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்ட உடனே ரசிகர்கள் எல்லோருமே கண்டிப்பாக மாரிமுத்து சார் அந்த வீட்டில் ஒரு நல்ல ஆத்மாவா, அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருப்பார் அப்படின்ற மாதிரியும், அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், அந்த வீடு கிரகப்பிரவேசம் நடந்துச்சு இல்லையா, அதற்கான மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.